நான் ட்ரிம்மர் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்கள், பழைய ஸ்டைலில் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரி, அவங்களுக்காகவே நான் இன்றைக்கி ட்ரிம்மர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா சிஸ்ஸரு, சீப்பு, அப்புறம் பிளேடு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், சைடில் உள்ள எல்லாத்தையுமே பக்காவாக முல்லட் ஹேர் கட் பண்ணுற போல் சைடில் எல்லாத்தையுமே கீழே ஒரு லேயர் எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரிம்மர் யூஸ் பண்ணோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம பிளேடையும் சீப்பையுமே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் மேலே கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்க முடியும் எல்லாமே சிஸ்ஸரை வச்சு லைட்டாக அழகாக ஒழுங்குபடுத்தி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா மேலே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக குறைச்சி ஒரு லேயர் மாதிரி ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு மேலே இருக்கிற லேயரையும் அப்படியே பிளேடு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேயர் தெரியாத மாதிரியே ஃபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த சைடு என்ன பண்ணேன்னா அதே போலேயே தான் சிஸ்ஸர் வச்சு அழகாக லைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் கீழே இருக்கிறதுல என்ன பண்ணேன்னா லைட்டாக அப்படியே சீப்பை வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக அன்கிளியராக இருக்கிறது எல்லாமே கிளியராக அழகாக சூப்பராக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது நான் என்ன பண்ணேன்னா சீப்பையும் சிஸ்ஸரையும் எடுத்துக்கிட்டு அழகாக பக்காவாக அப்படியே ஃபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபேட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் சைடில் இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக வச்சு நம்ம பண்ணதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிற மாதிரி இருந்தது. அதை நான் என்ன பண்ணேன்னா சீப்பில் பிளேடு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பின்னாடி இருக்கிற ஃபங்கை நான் இழுத்து விட்டு அப்படியே சமமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே பிளேடு போட்டு இந்த ஹேர் கட்டை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஹேர் கட்டை ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் கட் இப்படி தான் இருந்தது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம பயோவில் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் போய் பாருங்கள். வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ, நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.